Hi friends, இந்த வீடியோவில் Polity Test 2 question paper discussion பண்ண போகிறோம். ஆல்ரெடி Polity Test 1 question paper discussion பண்ணியிருக்கோம். ஸோ அதை பாருங்கள். ஸோ இந்த டெஸ்ட் பேட்ச் எப்படி கண்டக்ட் பண்ணுறோன்னா டாபிக்ஸ் வந்து ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து எப்படின்னா டிஎன்பிசியில் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் இருக்கும். ஸோ அதில் வந்து முக்கியமான ஒரு 10 கொஸ்டின் பேப்பர் எடுத்து அனலைஸ் பண்ணியிருக்கோம். அந்த 10 கொஸ்டின் பேப்பரில் மேக்ஸிமம் ஒரு 7 கொஸ்டின் பேப்பர் கிட்ட கவர் ஆகிறது பார்த்திங்கன்னா ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் டாபிக்ஸ், நெக்ஸ்ட்டு செகண்ட் ப்ரிஃபரன்ஸ் டாபிக்ஸ் வந்து ஒரு 5 கொஸ்டின் பேப்பர் கிட்ட கவர் ஆனால், நெக்ஸ்ட்டு தேர்ட் ப்ரிஃபரன்ஸ் டாபிக்ஸ் என்னென்னா ஒரு 3 கொஸ்டின் பேப்பர் கிட்ட கவர் ஆகிறது. ஸோ இப்படி படிக்கும்போது ஒரு டாபிக் வந்து எதை வந்து அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும், எதை வந்து ஃபர்ஸ்ட்டு படித்து முடிக்கணும் ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ இந்த டாபிக்ஸ் தான் பார்த்திங்கன்னா ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் டாபிக்ஸ். இந்த கொஸ்டின் பேப்பர் அண்ட் கொஸ்டின் நம்பர் எல்லாம் இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் டாபிக்ஸில் ப்ரீஆம்பிள், சோர்சஸ் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டியூஷன், யூனியன், ஸ்டேட் அண்ட் டெரிட்டரி. ஃபோர்த் ஒன் என்னென்னா ஃபண்டமெண்டல் ரைட்ஸ், ஃபிஃப்த் ஒன் டிபிஎஸ்பி. நெக்ஸ்ட்டு சிக்ஸ்த் அண்ட் செவன்த் டாபிக் என்னென்னா பிரசிடெண்ட் அண்ட் கவர்னர். நெக்ஸ்ட்டு எயித்து டாபிக் என்னென்னா பார்லிமெண்ட் அண்ட் ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர். 10th டாபிக் லோக்கல் கவர்மெண்ட். 11th டாபிக் பஞ்சாயத். 12th டாபிக் சிஐசி அண்ட் எஸ்ஐசி. நெக்ஸ்ட்டு பாலிட்டி இப்போ டிஸ்கஸ் பண்ண போகிற கொஸ்டின்ஸ் தான் என்னென்னா பார்த்திங்கன்னா என்னென்ன டாப்பிக்லேருந்து இதெல்லாம் டெஸ்ட் டு ப்ரிஃபரன்ஸ் டாபிக்ஸ்லேருந்து வருது. ஸோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா சுப்ரீம் கோர்ட், ஹை கோர்ட், ஜம்மு அண்ட் காஷ்மீர், கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா. நெக்ஸ்ட்டு ஃபிஃப்த் டாபிக் என்னென்னா சிட்டிசன்ஷிப். சிக்ஸ்த் டாபிக் ஹியூமன் ரைட்ஸ். செவன்த் டாபிக் சென்டர் அண்ட் ஸ்டேட் ரிலேஷன்ஷிப். ஸோ இப்படி படிக்கும்போது எக்ஸாம்க்கு எது தேவையோ அதை வந்து அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிப்போம். ஏன் அப்படின்னா நம்ம ஃபர்ஸ்ட்டு படிக்கிற எந்த ஒரு விஷயமும் நல்லா டீப்பாக படிப்போம். ஸோ நீங்கள் இப்படி வந்து ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து படிச்சிங்கன்னா அந்த டாபிக் வந்து ஒன்று எவ்வளோ ஸ்டாண்டர்ட் படிக்கணும் உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ இன்ட்ரெஸ்டட் கேண்டிடேட்ஸ் எங்களோட டிஎன்பிசி குரூப் 2 இன்டர்வியூ போஸ்ட் ஆன்லைன் கோர்ஸ் ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஜென்ரல் ஸ்டடீஸ் அண்டு ஜென்ரல் இங்கிலீஷ் எடுக்கிறோம். ஸோ எல்லா டாபிக்ஸ் பார்த்தீங்கன்னா சமச்சீர் புக் பேக், ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் எல்லாமே அனலைஸ் பண்ணி எல்லா டாபிக்ஸும் கவர் பண்ணுவோம். ஸோ இந்த ஆன்லைன் கோர்ஸ் பார்த்திங்கன்னா ஆகஸ்ட் 22 ஆகஸ்ட் 31 வரைக்கும் ஜாயின் பண்ணிக்கலாம். வெறும் டெஸ்ட் பேட்ச் மட்டும் கூட ஜாயின் பண்ணிக்கலாம் குரூப் 2 இன்டர்வியூ போஸ்ட்டுக்கு. ஸோ டெஸ்ட் பேட்ச் பார்த்திங்கன்னா ஜென்ரல் ஸ்டடீஸ் ப்ளஸ் ஜென்ரல் இங்கிலீஷ் இருக்கும், இல்லை ஜென்ரல் ஸ்டடீஸ் ப்ளஸ் ஜென்ரல் தமிழ் இருக்குது. ஸோ இது பார்த்திங்கன்னா ஆகஸ்ட் 22லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸோ நீங்கள் வந்து டிஎன்பிசி ஃபாரஸ்ட் அப்ரெண்டிஸ் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறவங்களா இருந்தால் அதுக்கான டெஸ்ட் பேட்ச்லேயும் ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கான நியூ டெஸ்ட் பேட்ச் பார்த்திங்கன்னா செப்டம்பர் 1லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். ஆப்ஷனல் பேப்பர் பார்த்திங்கன்னா என்விரான்மெண்ட், ஜியாலஜி, அதுக்கப்புறம் காமனாக வந்து ஜென்ரல் ஸ்டடீஸ். ஸோ இது வந்து எல்லாருமே ஜாயின் பண்ணிக்கலாம். இந்த கிளாஸ் அண்ட் டெஸ்ட் பேட்ச் சம்மந்தமாக டவுட்ஸ் இருந்தால் எங்கள் வாட்ஸ்அப் நம்பர் காண்டாக்ட் பண்ணுங்கள். இது வந்து பெய்டு கோர்ஸ். ஸோ நீங்கள் வந்து மோட் ஆஃப் பேமெண்ட் எல்லாமே வாட்ஸ்அப் நம்பர் காண்டாக்ட் பண்ணி அதுக்குரிய டீட்டெயில்ஸ் எல்லாம் வாங்கிக்கலாம். இந்த டெஸ்ட் பேட்ச் அண்ட் ஆன்லைன் கிளாஸ் இதுக்கான ஷெட்யூல் பிளான் தான் சீக்கிரமாக அனௌன்ஸ் பண்ணிவிடுவோம். ஸோ இந்த ப்ரிஃபரன்ஸ் டாபிக்ஸ்க்கான கொஸ்டின் பேப்பர், கொஸ்டின் நம்பர். ஸோ இது வந்து கொஸ்டின் பேப்பர் டிஎன்பிசி லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பேஜில் தரோம். ஸோ நீங்கள் வந்து டேரெக்டாக போய் டவுன்லோட் பண்ணிக்கலாம் கொஸ்டின் பேப்பர் எல்லாமே. ஸோ இப்போ வந்து பாலிட்டி செகண்ட் ப்ரிஃபரன்ஸ் டாபிக்ஸ் கொஸ்டின்ஸ் டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ இதில் சொல்கிற எல்லா பாயிண்ட்ஸுமே உங்களுக்கு எக்ஸாம் ஓரியன்டாக இருக்கும், நடுவில் எங்கேயும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். விச் ஆஃப் த ஃபாலோயிங் ரைட்ஸ் அண்ட் ப்ரிவிலேஜஸ் ஆர் கன்ஃபர்டு ஆன் சிட்டிசன்ஸ் பட் நாட் த ஃப்ரெண்ட்லி ஏலியன்ஸ்? ஸோ ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்னால் ஆர்டிகல் 12 to 35 அண்ட் பார்ட் 3ல் கவர் ஆகுது. ஸோ இந்த ரைட்ஸில் பார்த்திங்கன்னா சில ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் வந்து போத் சிட்டிசன்ஸ் அண்ட் ஃபாரினர்ஸ்க்கு உண்டு. சில ரைட்ஸ் பார்த்திங்கன்னா இந்தியன் சிட்டிசனுக்கு மட்டும் உண்டு. ஸோ அதில் என்னென்ன ரைட்ஸ் தான் வந்து போத் ஃபாரினர்ஸ் அண்டு சிட்டிசன்ஸ் ஆஃப் இந்தியாவுக்கு உண்டுனா ஆர்டிகல் 14னா ரைட் டு ஈக்குவாலிட்டி. ஆர்டிகல் 20
ஆர்டிகல் 20னா கன்விக்ஷன் ஃபார் அஃபென்சஸ். ஸோ யார் தப்பு செஞ்சாலும் அவங்களுக்கு வந்து கண்டிப்பாக பனிஷ்மெண்ட் உண்டு. ஸோ இந்த ரைட்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்லி ஏலியன்ஸ்க்கு மட்டும்தான் உண்டு, அதே எனிமி ஏலியன்ஸ்க்கு கிடையாது. நெக்ஸ்ட்டு ஆர்டிகல் 21 ரைட் டு லைஃப். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா போத் சிட்டிசன்ஸ் அண்ட் ஃபாரினர்ஸ்க்கு உண்டு. நெக்ஸ்ட்டு ஆர்டிகல் 21A ரைட் டு எஜுகேஷன். ஸோ இது வரைக்கும் சொன்ன ரைட்ஸ் தான் பார்த்திங்கன்னா போத் சிட்டிசன்ஸ் அண்ட் ஃபாரினர்ஸ். இனிமேல் நம்ம சொல்ல போகிற ரைட்ஸ் தான் என்னென்னா, அதாவது இந்தியன் சிட்டிசனுக்கு மட்டும்தான் உண்டு, இது வந்து ஃப்ரெண்ட்லி ஏலியன்ஸ்க்கு கிடையாது. ஆர்டிகல் 15. ஆர்டிகல் 15னா என்னென்னா ப்ராஹிபிஷன் ஆஃப் டிஸ்கிரிமினேஷன் ஆன் சர்டன் கிரவுண்ட்ஸ். ஸோ அது என்னென்னா ரிலிஜியன், ரேஸ், கேஸ்ட், செக்ஸ் ஆர் பிளேஸ் ஆஃப் பர்த். நெக்ஸ்ட் ஆர்டிகல் 16 ஈக்குவாலிட்டி ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டி இன் பப்ளிக் எம்ப்ளாய்மெண்ட். ஸோ இது பார்த்திங்கன்னா இந்தியன் சிட்டிசனுக்கு மட்டும்தான் உண்டு. நெக்ஸ்ட் ஆர்டிகல் 19. ஸோ ஆர்டிகல் 19 கீழே ஒரு 6 ஃப்ரீடம் ஆஃப் ரைட்ஸ் இருக்குது. அதாவது என்னென்னா ரைட் டு ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச், ரைட் டு அசம்பிள் பீஸ்ஃபுல்லி, ரைட் டு ஃபார்ம் அசோசியேஷன்ஸ், ரைட் டு மூவ் ஃப்ரீலி த்ரூஅவுட் த டெரிட்டரி ஆஃப் இந்தியா, ரைட் டு ரிசைட் அண்ட் செட்டில் இன் எனி பார்ட் ஆஃப் த டெரிட்டரி ஆஃப் இந்தியா. நெக்ஸ்ட்டு ரைட் டு ப்ராக்டிஸ் எனி ப்ரொஃபஷன். இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஃபாரின் ஏலியன்ஸ்க்கு கிடையாது. நெக்ஸ்ட்டு ஆர்டிகல் 29. ஆர்டிகல் 29 ப்ரொடெக்ஷன் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ஆஃப் மைனாரிட்டிஸ். நெக்ஸ்ட் ஒன் ஆர்டிகல் 30 ரைட் ஆஃப் மைனாரிட்டிஸ் டு எஸ்டாப்ளிஷ் அண்ட் அட்மினிஸ்டர் எஜுகேஷ்னல் இன்ஸ்டிடியூஷன். ஸோ இப்போ வந்து உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சிருக்கும், இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர். ஸோ இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் என்னென்னா ஆர்டிகல் 15 அண்ட் 29 இது வந்து இந்தியன் சிட்டிசனுக்கு மட்டும்தான் உண்டு, ஃபாரினர்ஸ்க்கு கிடையாது. ஆர்டிகல் 22 என்ன பார்த்தீங்கன்னா ஆர்டிகல் 22 என்னென்னா ப்ரிவென்டிவ் டிடென்ஷன். ஸோ இது பார்த்திங்கன்னா போத் சிட்டிசன்ஸ் அண்ட் ஃபாரின் ஏலியன்ஸ்க்கு உண்டு. ஆர்டிகல் 15 அண்ட் 29 மட்டும்தான் இந்தியன் சிட்டிசன்ஸ்க்கு மட்டும். ஸோ ஓவராலாக பார்த்துடலாம், போத் சிட்டிசன்ஸ் அண்ட் ஃபாரினர்ஸ்க்கு என்னென்ன ஆர்டிகல்னா ஆர்டிகல் 14, 20, 21, 21A அண்ட் 22. ஒன்லி ஃபார் இந்தியன் சிட்டிசன்ஸ்க்கு என்னென்ன ஆர்டிகல் வருதுன்னா ஆர்டிகல் 15, 16, 19, 29 அண்ட் 30. செகண்ட் கொஸ்டின் பார்ப்போம். விச் ஆர் த மோட்ஸ் ஆஃப் அக்வயரிங் இந்தியன் சிட்டிசன்ஷிப்? இந்தியன் சிட்டிசன்ஷிப் ஆக்ட் 1955 படி 5 மோட்ஸ் ஆஃப் அக்வயரிங் அண்ட் 3 மோட்ஸ் ஆஃப் டெர்மினேஷன். ஸோ 5 மோட்ஸ் ஆஃப் அக்வயரிங் என்னென்னா பை பர்த், பை டெசன்ட், பை நேச்சுரலைசேஷன், பை ரெஜிஸ்ட்ரேஷன் அண்டு பை அக்வயரிங் ஃபாரின் டெரிட்டரி. ஸோ இதுக்கான ஆன்சர் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். என்னென்ன மோட்ஸ் பார்த்திங்கன்னா இந்த 3 மோட்ஸ் படியும் நம்ம வந்து இந்தியன் சிட்டிசன்ஷிப் அக்வயர் பண்ண முடியும். ஸோ இதுக்கான ஆன்சர் என்னென்னா ஆல் ஆஃப் தி எபோவ். நெக்ஸ்ட்டு தேர்ட் கொஸ்டின் பாருங்கள். ஹூ ஆஃப் த ஃபாலோயிங் கேன் பிகம் சிட்டிசன் ஆஃப் இந்தியா? பர்சன் ஹூ இஸ் நாட் ஏ சப்ஜெக்ட் ஆர் சிட்டிசன் ஆஃப் எனி கண்ட்ரி where citizens of India are prevented from becoming subjects or citizens of that country by naturalization. ஸோ இதுக்கான மீனிங் என்னென்னா, இந்தியாவில் நீங்கள் வந்து நேச்சுரலாக வந்து சிட்டிசன்ஷிப் வாங்கணுன்னா வேறு எந்த கண்ட்ரிலையும் நேச்சுரலாக நீங்கள் வந்து சிட்டிசன்ஷிப் வாங்கியிருக்கக்கூடாது. செகண்ட் ஆப்ஷன் பார்ப்போம். A person of Indian origin who is ordinarily resident in India for 7 years before making an application for registration. ஸோ பை ரெஜிஸ்ட்ரேஷன் படி பார்த்தீங்கன்னா அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து இந்தியாவில் வந்து 7 years அது இருந்திருக்கணும். அந்த வழி மூலமாக நீங்கள் வந்து இந்தியன் சிட்டிசன்ஷிப் வாங்க முடியலாம். ஆப்ஷன் 3 என்னென்னா a person who is married to a citizen of India and is ordinarily resident in India for 5 years before making an application for registration. ஸோ இங்கே வந்து இந்த ஆன்சரில் என்ன கரெக்ஷன்னா a person who is married to a citizen of India and is ordinarily resident in India for 7 years. ஸோ 7 years வந்து அவங்க இங்கே இருந்திருக்கணும். அப்படின்னா தான் வந்து அவங்களுக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் படி அந்த சிட்டிசன்ஷிப் கிடைக்கும். ஸோ தேர்ட் ஆப்ஷன் வந்து ராங்னால ஆப்ஷன் 1 and 2 தான் கரெக்ட். நெக்ஸ்ட்டு ஃபோர்த்து கொஸ்டின் பாருங்கள். The Constitution of Jammu and Kashmir came into force on.
ஸோ ஜம்மு அண்ட் காஷ்மீர்னா ஆர்டிகல் 370 அண்ட் பார்ட் 21 கவர் ஆகும். ஜம்மு அண்ட் காஷ்மீர் எப்போ இந்தியாவிலேருந்து ஆப்ரேட் ஆக ஆரம்பிச்சதுன்னா நவம்பர் 17 அண்ட் 1952. ஸோ இது வந்து இனிஷியலாக நிறைய ப்ராப்ளம் இருந்திருக்கும் மகாராஜா ஹரிசிங்க்கும் நம்ம இந்தியாவுக்கும். ஸோ எல்லா ப்ராப்ளமும் முடிஞ்சு பார்த்திங்கன்னா ஜம்மு அண்ட் காஷ்மீருக்கு ஓன் கான்ஸ்டியூஷன் எப்போ வந்து என்ஃபோர்ஸ் ஆகியிருக்குன்னா 26 ஜனவரி 1957. இந்தியாவில் வேறு எந்த ஸ்டேட்டுக்கும் இந்த மாதிரி தனி ப்ரொவிஷன்ஸ் கிடையாது. ஜம்மு அண்ட் காஷ்மீருக்கு மட்டும்தான் ஆர்டிகல் 370 படி இந்த தனி கான்ஸ்டியூஷன் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள். விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் பேர் இஸ் நாட் கரெக்ட்லி மேட்ச்ட் அபவுட் த சோர்சஸ் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டியூஷன்? ஸோ இண்டிபெண்ட் ஜுடிஷரி, இந்த ஜுடிஷரி இந்த டேர்ம் தான் வந்தால் மோஸ்ட்லி வந்து யூஎஸ்ஏ தான் வரும். நெக்ஸ்ட்டு கன்கரண்ட் லிஸ்ட். ஷெட்யூல் 7 படி பார்த்திங்கன்னா சென்ட்ரல் லிஸ்ட், ஸ்டேட் லிஸ்ட், கன்கரண்ட் லிஸ்ட்டு படிப்போம். இதில் கன்கரண்ட் லிஸ்ட்டுன்றது ஆஸ்திரேலியாவிலேருந்து எடுத்திருப்போம். நெக்ஸ்ட்டு சிங்கிள் சிட்டிசன்ஷிப், இந்த கான்செப்ட் எங்கேருந்து எடுத்திருப்போன்னா யூகே, அதாவது பிரிட்டன்லேருந்து எடுத்திருப்போம். நெக்ஸ்ட் ஒன் சஸ்பென்ஷன் ஆஃப் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் டியூரிங் எமர்ஜென்சி. ஸோ ஆர்டிகல் 358 அண்ட் ஆர்டிகல் 359 படி இந்த மாதிரி எமர்ஜென்சி, நேஷ்னல் எமர்ஜென்சி அப்போ சில ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் தான் சஸ்பெண்ட் ஆகும். இந்த கான்செப்ட் எங்கேருந்து எடுத்திருப்போன்னா ஜெர்மனிலேருந்து எடுத்திருப்போம். ஸோ இங்கே வந்து ஆப்ஷனில் ரஷ்யான்னு இருக்குது, இது வந்து ராங். நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள். கன்சிடர் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட்ஸ். 1. Jammu and Kashmir is not one of the states specified in the first schedule of the Constitution of India. ஸோ ஃபர்ஸ்ட் ஷெடியூலில் பார்த்திங்கன்னா யூனியன், ஸ்டேட் அண்ட் டெரிட்டரி எல்லாமே வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. அதில் வந்து ஜம்மு அண்ட் காஷ்மீர் பற்றியும் சொல்லியிருப்பாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் வந்து ராங். செகண்ட் ஸ்டேட்மெண்ட் பாருங்கள். ஆர்டிகல் 370 அக்கார்ட்ஸ் அ ஸ்பெஷல் ஸ்டேட்டஸ் டு ஜம்மு அண்ட் காஷ்மீர், இது நமக்கு தெரியும் கரெக்டுன்னு. ஆப்ஷன் 3 ஜம்மு அண்ட் காஷ்மீர் ஹேஸ் இட்ஸ் ஓன் கான்ஸ்டியூஷன். ஸோ இதுவும் கரெக்டுன்னு தெரியும். எல்லாருமே இந்த ஃபர்ஸ்ட் ஆப்ஷனில் தான் வந்து கொஞ்சம் ஸ்டக் ஆகி நிற்பீங்க. ஸோ இங்கே வந்து கரெக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ எந்த ஸ்டேட்மெண்ட் இன்கரெக்ட் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் 1 ஒன்லி. நெக்ஸ்ட்டு 7th கொஸ்டின் பாருங்கள். கன்சிடர் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட்ஸ். பார்லிமெண்ட் cannot alter the name and territory of Jammu and Kashmir without the consent of the state legislature. ஸோ இது வந்து கரெக்ட். ஜம்மு அண்ட் காஷ்மீரில் எந்த ஒரு சேஞ்சஸ் வந்து கொண்டு வரணுனாலும் அவங்க வந்து அந்த ஜம்மு அண்ட் காஷ்மீரோட ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர் கன்சல்டேஷனோட தான் பண்ணுவாங்க. ஆப்ஷன் 2 no proclamation of emergency can be made by the president under article 352 on the grounds of அங்கே இன்டர்னல் வரும், internal disturbance in Jammu and Kashmir without the concurrence of Jammu and Kashmir government. ஸோ இந்த ஆப்ஷன் வந்து கரெக்ட். ஏன்னா வந்து ஆர்டிகல் 352 படி நேஷ்னல் எமர்ஜென்சி ஜம்மு அண்ட் காஷ்மீர், அதாவது இந்தியா ஃபுல்லாக கொண்டு வரணுன்னா ஜம்மு அண்ட் காஷ்மீர் கன்சல்டேஷன் கேட்கணும். ஸோ இது பார்த்திங்கன்னா இன்டர்னல் டிஸ்டர்பன்ஸ்னால் கண்டிப்பாக வந்து ஜம்மு அண்ட் காஷ்மீரில் அதை கொண்டு வரக்கூடாது. ஸோ அதனால தான் வந்து டிக்ளேர்டு ஒன்லி ஆன் த கிரவுண்ட்ஸ் ஆஃப் வார் ஆர் எக்ஸ்டர்னல் அக்ரெஷன், அதாவது வெளிநாட்டிலேருந்து ஏதாவது ப்ராப்ளம் வந்தால் தான் ஜம்மு அண்ட் காஷ்மீர்லேயும் நேஷ்னல் எமர்ஜென்சின்றது கொண்டு வர முடியும். ஆனால் வந்து இந்த இன்டர்னல் டிஸ்டர்பன்ஸ் அதுபடி வந்து கொண்டு வர முடியாது. ஸோ இந்த இன்டர்னல் டிஸ்டர்பன்ஸ் என்ற வேர்ட் பார்த்திங்கன்னா இதுக்கு முன்னாடி ஆர்ம்டு ரிபலியன் இருந்தது. 44th Amendment 1978 படி தான் இதை சேஞ்ச் பண்ணியிருப்பாங்க. இது வந்து அடிக்கடி எக்ஸாமில் கேட்குறாங்க, இதை நல்லா பார்த்துக்கோங்க. ஸோ இதே மாதிரி ஆர்டிகல் 356 பிரசிடென்ட் ரூல், இதை வந்து ஜம்மு அண்ட் காஷ்மீரில் கொண்டு வர முடியும். ஆனால் அவங்க ஸ்டேட் கான்ஸ்டியூஷன் என்ன சொல்லுதோ அதுபடி தான் அங்கே வந்து பண்ணணும். ஸோ ஃபர்ஸ்ட் டைம் அங்கே வந்து பிரசிடென்ட் ரூல் எப்போ கொண்டு வந்திருக்காங்கன்னா 1986. அப்புறம் இப்போ ரீசெண்டாக பார்த்திங்கன்னா 2015 வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இந்த பிரசிடென்ட் ரூல்லே பார்த்திங்கன்னா கவர்னர் ரூல்னு ஒரு பார்ட்டு பிரியும். ஸோ அந்த கவர்னர் ரூல் அந்த ஸ்டேட்டில் வந்து எவ்வளோ மாதம் வரைக்கும் இருக்கலாம்னா 6 month வரைக்கும் தான் இருக்க முடியும். நெக்ஸ்ட்டு ஃபினான்ஷியல் எமர்ஜென்சி ஆர்டிகல் 360, இது வந்து பார்த்திங்கன்னா ஜம்மு அண்ட் காஷ்மீருக்கு கிடையாது. நெக்ஸ்ட்டு பாருங்கள். ஹூ வாஸ் த ரூலர் ஆஃப் ஜம்மு அண்ட் காஷ்மீர் இன் 1940? ஸோ 1940 தான் ஜம்மு அண்ட் காஷ்மீர் ரூலராக யார் இருப்பாங்கன்னா மகாராஜ் ஹரிசிங். ஸோ இவர் பார்த்திங்கன்னா இந்தியா கூட வந்து இனிஷியலாக வந்து ஜாயின் பண்ண விரும்ப மாட்டார், இண்டிபெண்ட்டாக இருக்கணும் தான் நினைப்பார்.
அதுக்கப்புறம் அக்டோபர் 20, 1947 தான் பார்த்தீங்கன்னா இந்தியா வந்து ஜம்மு அண்ட் காஷ்மீர் இந்தியா கூட ஜாயின் பண்ணணும்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ இவர் வந்து பாகிஸ்தான் சப்போர்ட்டோட ஆசார் காஷ்மீரி ஃபோர்ஸஸ் அதை கொண்டு வந்து இந்தியாவில் வந்து அட்டாக் பண்ணுவார். அக்டோபர் 26, 1947 பார்த்தீங்கன்னா இவர் வந்து இந்த மாதிரி ஒரு அக்ரிமெண்ட்டில் வந்து சைன் பண்ணுவார், இன்ஸ்ட்ருமெண்ட் ஆஃப் சக்சஷன். ஸோ அப்படின்னு ஒரு அக்ரிமெண்ட்டில் சைன் பண்ணி ஜம்மு அண்ட் காஷ்மீர் இந்தியா கூட ஜாயிண்ட் ஆகிடும். நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள், விச் ஆஃப் த ஃபாலோயிங் பேர் ஆர் பேர்ஸ் இஸ் ஆர் ராங். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் யூனியன் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன். ஸோ யூபிஎஸ்சின்றது பார்த்திங்கன்னா நம்ம கான்ஸ்டியூஷனில் இருக்குது. ஆர்டிக்கல் 14 அண்டு ஆர்டிக்கல் 315 இதெல்லாம் பார்த்திங்கன்னா யூபிஎஸ்சி சம்மந்தமாக படிப்போம். ஸோ கான்ஸ்டியூஷனில் இருக்கிறதுனால இது வந்து கான்ஸ்டியூஷனல் பாடி. நெக்ஸ்ட் ஒன் எலெக்ஷன் கமிஷன். ஸோ இது வந்து குவாசி ஜுடிஷியல் கான்ஸ்டியூஷனல் பாடி சொல்கிறாங்க. ஏன் வந்து இவங்களை குவாசி ஜுடிஷியல் கான்ஸ்டியூஷனல் பாடின்னு சொல்கிறாங்கன்னா, இவங்க வந்து இந்த எலெக்ஷன் போல்ஸ் வந்து கேன்சல் பண்ண முடியும். ஏதாவது பூத் கேப்சரிங், அதுக்கப்புறம் ரிக்கிங், வேறு ஏதாவது வயலன்ஸ் தான் நடந்தால் இவங்க வந்து அந்த எலெக்ஷன் போல்ஸ் வந்து கேன்சல் பண்ண முடியும். வேறு என்னென்னா எலெக்ஷன் பெட்டிஷன் அதெல்லாம் இவங்க வந்து கவனிப்பாங்க. வேறு என்னென்னா ஏதாவது டிஸ்பியூட்ஸ் ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸ் இருந்தால் அதை வந்து சால்வ் பண்ணுவாங்க. யார் யாருக்குன்னா பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ், ஏதாவது எலெக்ஷன் சிம்பிள், ஸோ இந்த மாதிரி ப்ராப்ளம் வந்தால் இவங்க வந்து அதை சால்வ் பண்ணுவாங்க. வேறு என்னென்னா இதுக்கான ஆஃபீஸரை வந்து அப்பாயின்மெண்ட் பண்ணுவாங்க, எலக்டோரல் அரேஞ்ச்மெண்ட் எல்லாம் கரெக்டாக இருக்கா அதுக்காக. ஸோ இந்த எல்லா வேலையும் இவங்க பண்ணுறதுனால, ஒரு ஜுடிஷியரி வேலையெல்லாம் இவங்க பண்ணுறதுனால இவங்களை வந்து குவாசி ஜுடிஷியல் பாடி சொல்கிறாங்க. இது வந்து கரெக்ட். நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள், நேஷ்னல் கமிஷன் ஃபார் விமன். ஸோ இது வந்து ஸ்டாட்யூட்டரி பாடி சொல்கிறாங்க. இது வந்து இன்னும் கான்ஸ்டியூஷனல் ஸ்டேட்டஸோ எதுவுமே இன்னும் இதுக்கு வந்து தரலை, அதனால் இது வந்து ஸ்டாட்யூட்டரி பாடி சொல்கிறாங்க. இது வந்து கரெக்ட். நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள், நேஷ்னல் கமிஷன் ஃபார் ஷெட்யூல் கேஸ்ட். ஸோ இது வந்து அட்வைசரி பாடின்னு சொல்கிறாங்க. ஸோ இதை வந்து அட்வைசரி பாடி சொல்லியிருக்காங்க. இதுக்கான கான்ஸ்டியூஷனல் ஸ்டேட்டஸ் கொடுத்தாச்சு ஆர்டிக்கல் 338A படி. ஸோ இந்த ஆப்ஷன் தான் வந்து ராங். அதனால் ஆன்சர் என்ன பார்த்தீங்கன்னா 4 ஒன்லி. நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள், கம்போசிஷன் ஆஃப் ஃபினான்ஷியல் கமிஷன். சூஸ் த இன்கரெக்ட் ஒன். ஆப்ஷன் 1, இட் கன்சிஸ்ட் ஆஃப் சேர்மன் அண்ட் 4 மெம்பர்ஸ். ஸோ இந்த ஆப்ஷன் வந்து கரெக்ட். அண்ட் இப்போ ப்ரெசன்ட் சேர்மனாக யார் இருக்காங்கன்னா NK சிங். ஃபர்ஸ்ட் சேர்மன் வந்து KC நியோகி. ஸோ இந்த சேர்மன் ஃபினான்ஸ் சேர்மன் கமிஷன் ஆர்டர் வந்து கரெக்டாக பார்த்துக்கோங்க. ஏன்னா போன குரூப் 2015 இது சம்மந்தமாக கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. ஆப்ஷன் 2, பர்சன் இன் ஃபினான்ஷியல் கமிஷன் ஈக்குவல் டு ஜட்ஜஸ் ஆஃப் சுப்ரீம் கோர்ட். ஸோ இந்த ஆப்ஷன் கரெக்ட். அண்ட் ஆப்ஷன் 3 பாருங்கள், தே ஷுட் பி எக்ஸ்பர்ட் இன் ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட் அண்ட் எக்கனாமிக் பாலிசிஸ். கண்டிப்பாக அவங்க இந்த குவாலிஃபிகேஷன் தான் இருக்கணும். ஸோ இதில் எல்லா ஆப்ஷனும் கரெக்டுனால இதுக்கான ஆப்ஷன் என்ன பார்த்தீங்கன்னா இன்கரெக்ட் கேட்டிருக்காங்க. ஸோ எதுவுமே இன்கரெக்ட் இல்லை, அதனால் ஆப்ஷன் நன். ஸோ இந்த கிளாஸஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் நீங்கள் எங்களோட ஆன்லைன் டெஸ்ட் பேட்ச் ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ ஆன்லைன் டெஸ்ட் பேட்ச் ஜாயின் பண்ணுறவங்களுக்கு பார்ட் 2 அண்ட் பார்ட் 3 வீடியோஸ் எல்லாமே கிடைக்கும். இந்த செகண்ட் ப்ரிஃபரன்ஸ் டாபிக்ஸ்க்கான டிஸ்கஷன் வீடியோஸ் எல்லாமே. ஸோ வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் எங்கள் வாட்ஸ்அப் நம்பர் காண்டாக்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.